ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோமி ஸ்பைசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட அன்றாட சமையலை எவ்வளவு சீக்கிரமாகவும் சுலபமாகவும் பண்ணலான்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ வேலைக்கு போகிற பெண்களுக்கு உபயோகமாக இருக்கும். சீக்கிரம் சமையல் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா டிப்ஸ் இடையில சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு எப்பயும் போல் எடுத்துக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு எவ்வளோ அளவு எடுப்பீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கருக்கு ஒரு தட்டு வரும் இல்லையா, அந்த தட்டை இந்த மாதிரி கவுத்தி உள்ளே போட்டுக்கோங்க. ஏன் நான் இதை போடுறேன்னா, பருப்பு வேகையில் பொங்கி வந்துடக்கூடாது மேலே, அதுக்காக தான் இது போடுறேன். அந்த தட்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டு நல்லா முங்கியிருக்கணும். தட்டுக்கு மேலேயும் ஒரு லேயர் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி எல்லாம் போடுங்க. இதுவும் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ தேவையான காய்கறியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து போட்டுக்கோங்க. அதை நான் காட்டுற மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. இப்போது அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் காய்கறி கிண்ணத்தில் போடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இப்போது வெங்காயம், தக்காளிக்கு தேவையான உப்பை அடியில் போட்டுடலாம். உப்பு போடையில் கவனமாக இருங்க. காய்கறிக்கு பருப்புக்கும் நம்ம தனித்தனியாக பிரித்து தான் போடுறோம். அப்புறம் குழம்புக்கு தனியாக போட போகிறோம். 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாமே டெய்லி நீங்கள் எவ்வளவு அளவு யூஸ் பண்ணுவீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், புளித்தண்ணி, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி செமிசாலிடாக கரைச்சிக்கலாம். இப்போ மசாலா கிண்ணத்தை காய்கறி கிண்ணத்து மேலே வச்சுக்கோங்க. இப்போது மூடி போட்டு அடுப்பில் சின்ன பர்னரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் செட்டில் ஆனதும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். 5 விசில்லையே பருப்பு, காய் எல்லாமே அளவாக வெந்திருக்கும் பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிருங்க. எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் வெந்ததும் வேலையாக எல்லாத்தையும் கிண்டி விடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இந்த சாம்பாரை 3 லிட்டர் குக்கரில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 6 லிட்டர் குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். ஸோ சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. கரெக்டாக இந்த ஆர்டரில் பிளான் பண்ணோம்னா 1 ஹவரில் நம்ம சாப்பாடு செஞ்சு முடிச்சிடலாம். வெண்டைக்காய் பாருங்கள், குலையவே இல்லை, அளவாக வெந்திருக்கு. இப்போ இந்த தட்டை எடுத்துட்டு உள்ளே பாருங்கள், பருப்பும் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பருப்பை கடைஞ்சிக்கலாம். அமாவாசை, புரட்டாசி இந்த மாதிரி விரத நாட்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 ஹவரில் வேலை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிடலாம். அந்த சூட்டோடையே எல்லா வேலையும் பார்க்கணும். அப்போ தான் இது நல்லா கரெக்டாக மிங்கிள் ஆகும். இப்போது அந்த மசாலா மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். காய்கறியையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் கிண்டி கொடுக்கணும். நல்லா மிங்கிள் ஆகிற வரை கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்துட்டு உங்களுக்கு சாம்பார் எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போது இதை அப்படியே அடுப்பில் ஒரு கொதி வர்ற வரை கொதிக்க விட்டு தாளிப்பு போட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். காய் செய்கிறதுக்கு 2 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அவரைக்காய் 250 கிராம் எடுத்துக்கோங்க. ஆனியன் 1 போட்டுக்கோங்க. தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போடுங்க. தண்ணி சேர்க்க அவசியம் இல்லை. அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே காயை வேக வச்சு கொடுத்துரும். நான் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். காய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா 5 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் ட்ரை ஆகும். இப்போது மேலே கடுகு தாளிப்பு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த காய் பார்க்கலாம். அதே 2 லிட்டர் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் பீட்ரூட், தேவையான அளவு உப்பு, பட்டை மிளகா 1 கிள்ளி போட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் 5 நிமிஷத்துக்கு கிளறி விடணும், அப்போ தான் ட்ரை ஆகும்.
நல்லா ட்ரை ஆனதும் கடுகு தாளிப்பு போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டிங்கன்னா பீட்ரூட் துவரன் ரெடி. அடுத்ததாக உளுந்த வடை பார்க்கலாம். அதற்காக நான் உளுந்த அரை மணி நேரமாக ஊற விட்டுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற விடாதீங்க, வடை எண்ணெய் பிடிக்கும். பதம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தா கீழே விழுகக்கூடாது. முக்கியமாக தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். எடுத்தாச்சு. ஜீரகம் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இப்படி எடுத்து பார்த்தா நிற்கணும், கீழே விழுகக்கூடாது மாவு. அதுதான் உங்கள் வடைக்கான பதம். தண்ணி தொட்டுக்கிட்டு நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி வடையிடுங்க. பல பேருக்கு நடுவால் அந்த ஹோல் வராது, ஆனால் இந்த பதத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா வந்ததா வடை அப்படின்னு. சமையல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற போட்டால் போதும். கரெக்டாக சமையல் ஆரம்பிக்கல உளுந்தை கிரைண்டரில் போட்டு ஆட்ட ஆரம்பிங்க. அப்படியே சமையல் வேலையும் பார்த்துட்டு உளுந்தையும் ஆட்டிக்கிட்டே அடுத்த அரை மணி நேரத்தில் உளுந்தை எடுத்து வடையும் செஞ்சிடலாம். இப்போது பாயசம் பார்க்கலாம். தேவையான அளவு ஜவ்வரிசியை கழுவிட்டு 2 லிட்டர் குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். ஜவ்வரிசி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போ மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில தேவையான அளவு சேமியாவை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி அடுப்பில் ஏற்றுறீங்களே அந்த கேப்பில் சேமியா ஊற வச்சுக்கோங்க, ரொம்பையும் ஊற வைக்கக்கூடாது. 5 விசில் வந்து ப்ரெஷர் செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியை நல்லா கிண்டி விடுங்க. இப்போது ஊற வச்ச சேமியாவை ஜவ்வரிசியில் சேர்த்துட்டு அடுப்பில் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்தில் சேமியா வெந்துடும். இது சீக்கிரமே வேகிறதுக்கு உண்டான ப்ராசஸ், அது ஊற வைக்கிறது. 5 நிமிஷம் வெந்ததும் பச்சை பால் சேர்த்துக்கங்க. சேமியா பச்சை பாலில் கொஞ்சம் வெந்ததுன்னா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் 5 நிமிஷம் கொதித்ததும் ஜீனி தேவையான அளவு ஜீனி சேர்த்துட்டு ஜீனி கரையிற வரை ஒரு கொதி விடுங்க. இப்போது தேவையான அளவு முந்திரி கிஸ்மிஸ் எடுத்துக்கிட்டு நெய்யில் வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கங்க. சமையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லா ஐட்டமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை நான் 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி சமையல் பண்ணுனீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் முடிச்சிங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.